இந்த சூனியக்காரிக்கு குழந்தைங்கனாலே சுத்தமா பிடிக்காது. இந்த சூனியக்காரி ஒரு மேஜிக் லிக்விட செஞ்சிருப்பா. அந்த லிக்விட குடிச்சா குழந்தைங்கலாம் எலியா மாறிடும். இந்த சூனியக்காரி அந்த மேஜிக் லிக்விட ஒரு சாக்லேட்ல தான் கலந்து வச்சிருக்கா. ஒரு குட்டி பையன் அங்க வந்த உடனே அந்த சாக்லேட் அந்த பையனுக்கு கொடுத்துட்டான். அந்த பையனுமே அதை சாப்பிட்டுட்டு எலியா மாறிடுறான். இந்த எலியுமே அந்த சூனியக்காரி கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி போயிடணும் அப்படின்ட்டு போகும்போது தான் அந்த சூனியக்காரி அதோட வாழை பிடிச்சிருது. சுத்தி எடுத்து அந்த பையனை அடிச்சே கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் போது தான் இன்னொரு எலியா மாறின ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த சூனியக்காரி கையை கடிச்சிட்டு அந்த எலியா அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவான். எலியா மாறின எல்லா பசங்களுமே அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இந்த சூனியக்காரமே பின்னாடியே ஃபாலோ பண்ணுது. ஆனா அந்த எலி குட்டியா இருக்கிறதுனால தப்பிச்சு ஓடி போயிடுது. இந்த சூனியக்காரி போயிட்டு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுல போய் கையை விட்டுருது. அதனால இந்த சூனியக்காரமே பழி தாங்க முடியாம ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்கா. இந்த எலியா மாறின பசங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இந்த ஊர்ல ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டோம்னா அவங்க கண்டிப்பா நம்மள திருப்பி பழைய நிலைமைக்கு மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை தேடி போறாங்க. போற வழியில ஏதோ வீடு கிளீன் பண்றவங்க எல்லாம் போட்டு அந்த எலியை அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி ஒரு வழியா பாட்டி கிட்டே வந்துட்டாங்க. பாட்டி எல்லாத்தையும் சரி பண்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப்